வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்ன பண்ணலாம்? சூப்பராக ஒன்று பண்ணலாம், ரவா தோசை. டாப் கிளாஸ் பவனில் எப்படி கிடைக்குது அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் பண்ணிட முடியும். இந்த ரவா தோசை எதுக்கு சூப்பராக போகும்? தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி, அப்புறம் புதினா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த ரவா தோசைக்கு. எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம ஒரு சட்னி பண்ணிடலாமா? மெக்சிகன் இன்ஃப்ளூயன்ஸோட வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ரெஃப்ரெஷிங்காக மவுத் வாட்டரிங் சட்னி பண்ணிடலாமா? என் அன்பு வணக்கம். ஸோ இந்த ரவா தோசையை நான் பண்ண போகிறது எல்லாமே இந்த டம்ளர் அளவில் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த டம்ளர் அளவில் ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணி நான் வச்சுட்டேன், ரவை, அரிசி மாவு இது எல்லாத்தையும். அதை நான் முதல்ல இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ரவையும் அரிசி மாவு ரேஷியோ வந்து 1:1. ஸோ நான் 1 டம்ளர் ரவை போட்டேன்னா 1 டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மைதா சேர்த்துக்கலாம். மைதா வந்து 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 இன்ச் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் ரொம்ப அற்புதமானது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒய் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ போட்டது 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அதோட நான் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பேட்ரு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும், அதுதான் இதில் சீக்ரெட்டு. ஸோ எவ்வளோ தண்ணி ஊற்றுறது? நான் இந்த 1 டம்ளருக்கு வந்து ரவை போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ இதே டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும், ஆனால் நான் 4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறேன். 5ஆவது டம்ளர் தோசை ஊற்றுற நேரத்துக்கு நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மெக்சிகன் ட்விஸ்ட்டோட ஒரு சட்னி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே, இன்னும் பண்ணவே இல்லையா? கண்டிப்பாக இப்போ தான் பண்ண போகிறோம். அதை இந்த பேட்டர் வந்து 1/2 அன் ஹவர் ரெஸ்டிங்கில் இருக்கணும். ஏன்னா இந்த ரவை வந்து நல்லா ஊறணும், அந்த இருக்க வாட்டரை எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணும், அந்த மாய்ஸ்சரை. அப்போ தான் கல்லை ஊற்றும் போது அது வேகும், இல்லைன்னா அது வேகவே வேகாது. அதுக்கு தான் இந்த 1/2 அன் ஹவர் ரெஸ்டிங் டைமு. இந்த கேப்பில் நம்ம அந்த சட்னியை பண்ணிடுவோம். 1 வெங்காயத்தை இந்த மாதிரி திக்காக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 தக்காளியை நம்ம கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம இதில் கிரில் பண்ண போகிறோம், நம்ம தோசைக்கல்லையே. இது தோசைக்கல்லையே கிரில் பண்ணால் தோசை ஊற்றுனா வருமா? கண்டிப்பாக வரும். நான் கிரில் பண்ணுற தோசைக்கல்லையே தான் நான் தோசையும் சுட போகிறேன். ஸோ முதல்ல நம்ம கிரில் பண்ணிக்கலாம். லேசாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றினா தோசையில் சூப்பராக வரும். ஸோ நம்ம கிரில் பண்ணிடலாம். இப்போது ஒரு சைடு நல்லா கிரில் ஆனதும் அதை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கலரில் வரணும். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். எண்ணெயை மட்டும் ஊற்றி உப்பு போடாமல் கிரில் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது. உப்பு போட்டால் டொமேட்டோவில் இருக்கிற ஜூஸும் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமும் வெளியே வந்துடும். நமக்கு அந்த ஜூஸ் எல்லாமே வேணும் நம்மளோட சட்னிக்கு. அதுக்காண்டி தான் நான் வெறும் எண்ணெயை ஊற்றி கிரில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாவையும் கிரில் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லியை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தண்டோடு போடுங்க, வேரோடு கட் பண்ணி போட வேண்டாம், இதுக்கு நல்லா இருக்காது. ஸோ தண்டோடு சேர்த்து போடுங்க, ரொம்ப டேஸ்டியராக ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அதில் நல்ல இன்டென்ஸான ஃப்ளேவர் இருக்குது. லேசாக போட்டு இதில் பெரட்டி எடுக்கிறதா அந்த ஸ்மோக்கினஸ் எல்லாம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இதில் வந்து சேர்ந்துடும். சூப்பராக கிரில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் அவ்வளோலாம் தக்காளிலாம் போட்டு கிரில் பண்ணதுனால அவ்வளோலாம் பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக லேசாக தொடச்சிக்கிட்டாலோ லைஸாக தண்ணி ஊற்றி கழுவிட்டாலோ நம்ம தோசை போகிறதுக்கு ரெடி ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சால்சா எல்லாத்தையும் நான் கையாலேயே சாப் பண்ணிக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிங்கனாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் நான் இப்படி பண்ணிக்கிறேன். டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மிக்சியில் வேணுன்னா நீங்கள் 2 சுற்று சுற்றிக்கோங்க.
நீங்கள் மிக்சியில் அரைச்சா இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அரை லெமனை நம்ம இப்போ புழிஞ்சிக்கலாம். தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சால்சா சட்னிக்கு வந்து முக்கியமானதே இந்த டெக்ஸ்சர் தான். நம்ம நார்மலாக சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனால் இந்த பேட்டரில் நம்ம இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு கருவேப்பிலையும் சாப் பண்ணி இப்போ போட்டு அதுக்கப்புறமா தோசையை ஊற்ற போகிறோம். அப்புறம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரவா தோசை ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த ரவா தோசையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் ரவை கிறிஸ்டல்ஸ் அங்கங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக தான் நான் இப்படி சேர்த்துக்கிறேன். ஊற்றுறது ரவா தோசைன்னு ஆகிப்போச்சு. ஆனியன் ரவையாக ஊற்றிடுவோமே. என்ன சேர்த்துக்கலாம்? எண்ணெயோட கொஞ்சமாக கீயும் சேர்த்துக்கலாம். கீக்கும் ரவா தோசைக்கும் எக்ஸலண்ட் காம்பினேஷன். கீயே அதனால இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ரவா தோசையை குக் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், அப்போ தான் ரவா தோசை சூப்பராக வரும். நீங்களே ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாதா தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு ரவா தோசையும் ஆர்டர் பண்ணிங்கன்னா வெயிட்டில் கண்டிப்பாக சொல்லுவாங்க ரவா தோசை கொஞ்சம் லேட் ஆகும். காரணம் அது கல்லில் ஸ்லோ ஃபயரில் குக்காக இருக்கிறதுனால தான். இந்த மாதிரி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் எல்லாத்தையும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ன்ற பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி பண்ண ரெசிபிஸ் எல்லாம் கூட அதுலேயே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் ரொம்ப திண்ணமாக நம்புகிறேன். அது இல்லாமல் உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் இருந்தாலோ நீங்கள் இதுக்கு சேனலில் வந்த ரெசிபிஸை நீங்கள் ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாலோ என்கிட்ட அனுப்புங்க. அது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஷேர் பண்ணி நீங்கள் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அதெல்லாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830.